கிராம மக்கள் வந்த நால்வரையும் வரவேற்று அழைத்துச் சென்று அங்கு இருந்ததில் பெரிய வீட்டில் தங்க வைத்தனர். சஞ்சய் மட்டுமே ஆத்திரையிடம் பேசினான். அம்மா, இதுதான் வேங்கை மலையா என கேட்டான். ஆத்திரை, இல்லையப்பா, இனிதான் வேங்கை மலைக்கு போக வேண்டும். இனி காரில் போக முடியாது, மலை ஏறி போகணும். இப்பை மலை ஏறினால் இரவில் நடுக்காட்டில் தங்க வேண்டி வரும். அதனால்தான் இங்கே தங்குறோம். அப்புறம் மலை ஏறும் முன் செய்ய வேண்டிய சில சடங்கு சாங்கியங்கள் இருக்கு. அதையும் முடிச்சுட்டு நாளை அதிகாலையில் புறப்படலாம் என்றான். சஞ்சய் ஆத்திரை சொன்னதை ஆராவிடம் வந்து சொன்னான். ஆரா, இந்த ஊரை பற்றி நான் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கேன் மச்சி. இங்கே தான் நாம் இருவாட்சி டாக்குமெண்ட்ரி செய்வதாக இருந்தோம். இப்போ நம்ம எந்த நிலைமையிலும் வந்து நிற்கிறோன்னு பாரு என்றான். இந்த கிராமமே டவுன்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்கு, இதுக்கு மேலே மலையில் எவ்வளவு தூரம் போகணும்னு தெரியல என சஞ்சய் சொன்னான். ஆரா, இந்தாமா, சேகரின் ஆவியை கண்ட்ரோல் பண்ணுற அளவு பவர் உள்ள ஆளாக இருக்கும்போது இந்த பேயையும் அவங்களே அடைக்கிட வேண்டியதானே, ஏன் நம்மளை இந்த காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய்கிட்டு இருக்காங்க என சஞ்சயிடம் சொன்னான். சஞ்சய், மச்சி, இங்கே பாத்ரூம் இல்லை, ஒன்றும் இல்லை, எப்படிடா ரெஃப்ரெஷ் ஆகிறது? சொல்லும்போது உள்ளே வந்த மலைவாசி இளைஞன், இங்கே உங்கள் நாட்டில் இருக்கிற மாதிரி எதுவும் இருக்காது, நம்ம அறிவிக்கிறதான் போயிட்டு வரணும் என சொன்னான். யாரு நீ என சஞ்சய் கேட்டவுடன், என் பேர் அரி, உங்கள் கூடவே இருக்க சொல்லி எங்கள் ஊர் பூட்டன் சொல்லிட்டாரு, வாரீங்களா, அருவிக்கரை கூட்டி போகிறேன் என்றான். ஆராவும் சஞ்சயும் லுங்கி மாற்றிக்கொண்டு அவனுடன் அருவிக்கரை போய் குளிச்சு விட்டு வந்தார்கள். ஆராவும் சஞ்சயும் குளிச்சுட்டு வந்ததும் மதிய உணவு தயாராக அவர்களது அறையில் இருந்தது. சாப்பாடு இருந்த மண் கலயங்களை திறந்து பார்த்தபோது பெரிய மண் சட்டியில் சிகப்பரிசி சோறும், அடுத்த சட்டியில் இறைச்சி குழம்பும், சிறிய கலயங்களில் சட்னிகளும் இருந்தன. அருவி தண்ணீரில் குளித்து விட்டு வந்ததற்கு சாப்பாடு தேவாமிர்தமாக இருந்தது. அடித்து ஏற்றினார்கள். சாப்பிட்டு முடித்ததும் அரி வெற்றிலையை மடித்து வைத்து கொடுத்தான். இருவரும் எங்களுக்கு வெற்றிலை போடும் பழக்கம் இல்லை என்றபோதும் அரி இறைச்சி சோறு சாப்பிட்டு வெற்றிலை சாப்பிட்டால் சீக்கிரம் செரிமானமாகும் என்று கொடுத்தான். நண்பர்கள் இருவரும் சாப்பிட்டதும் ஒரு பலமான தூக்கம் போட்டனர். மாலை மயங்கிய நேரத்தில் ஆரா எழுந்தான். அவன் எழுந்து சஞ்சயையும் எழுப்பி விட்டான். சஞ்சய், மச்சான், பேய் ரவுண்ட்ஸு கிளம்புற நேரம் ஆயிடுச்சு, இன்னைக்கு நைட்டு என்னவெல்லாம் நடக்க போகுதோ தெரியலை என சொன்னான். இருவரும் பேசிக்கொண்டிருக்கும்போது அரி வந்து, உங்கள் 2 பேரையும் சாங்கியத்துக்கு கோல கொட்டாய்க்கு கூப்பிட்டாங்க என்றான். சஞ்சய் உடனே, என்னது கோல கொட்டாயா என்றான். அரி, கோல கொட்டாய்னா எங்கள் குளத்துல இருக்கிற எல்லாரும் அங்கே இருக்கிற மரத்தை சாமியாக கும்பிடுறோம், அந்த இடத்துல உங்களுக்கு சாங்கியம் செய்வதற்காக கூப்பிட்டு வர சொன்னாங்க என்று சொன்னதும் ஆரா, சஞ்சய் அவன் குல கொட்டாய் என்பதைத்தான் கோலக்கொட்டாய் என சொல்கிறான். சஞ்சய் அரியை பார்த்து, உன் தமிழில் தீயை வைக்க ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டேன் என்றான். நண்பர்கள் இருவரும் டிப்டாப்பாக ட்ரெஸ் செய்து குளிருக்கு ஜெர்கின் போட்டுக்கொண்டு சிட்டி மால் போவது போல கொட்டகைக்கு போனார்கள். பெயர் தெரியாத மரத்தின் முன் அந்த கிராமத்தின் மக்கள் கூடியிருந்தனர். ஒரு 10-15 தீபங்கள் ஏற்றி வெளிச்சம் உண்டாக்கி இருந்தனர். இருவரின் உடைகளை பார்த்து மலைவாசி இளைஞர்கள் ஏதோ பேசி சிரித்தனர். ஆரா வந்ததும் ஆத்திரை அவனை மரத்தின் பின்னால் இருக்கும் குளத்தில் குளித்துவிட்டு வரச் சொன்னான். சஞ்சய், அம்மா, நாங்கள் காலையில் அருவியில் குளித்து விட்டோம். அப்பவே தண்ணீர் ஜில்லென்று இருந்தது. இப்போது குளத்தில் இருக்கும் தண்ணீர் ஐஸாக இருக்கும் என்று சொன்னதும் ஆத்திரை, இந்த சடங்கு சாங்கியத்துக்கு குளத்தில் குளித்துவிட்டு தான் வரணும். குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாத உங்களை வைத்து கொண்டு எயினியை எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம் என கேவலமாக பேசினான். ஆத்திரை பேசியதை கேட்டதும் ஆராவுக்கு ரோசம் வந்துவிட்டது. வாடா போலாம் என்று சஞ்சயை கூட்டிக் கொண்டு குளத்திற்கு அரியுடன் கூட போனான். சஞ்சய், ஏண்டா, அந்த அம்மா தான் உசுப்பி விடுது, நீயும் அதை கேட்டு ரோசமாக கிளம்புற என்று சொல்லிக்கொண்டே
குளத்து நீரை ஒரு விரலால் தொட்டு பார்த்து, ஆத்தி இதில் குளிக்கணுமா? உன் கூட வந்ததுக்கு இன்னும் என்னெல்லாம் பார்க்க வேண்டுமோ என வடிவேலு மாடுலேஷனில் புலம்ப ஆரம்பித்தான். குளத்தின் அருகில் போனதும் இருவரும் அரி கொடுத்த துண்டை வாங்கி கொண்டு சஞ்சய் அரியை பார்த்து, குளிச்சேதே ஆகணுமா என்றான். அரியும், உங்களை மாதிரி நாட்டுக்காரங்களை பெரியம்மா ஏன் பிடிவாதமாக கூப்பிட்டு போகுதோ தெரியல என அவன் பங்குக்கு அவனும் கேவலமாக பேசினான். சஞ்சய் ஆராவை பார்த்து, இவன் ரோசப்படுறதோட விடாமல் என்னையும் பிடிச்சி குளத்துல தள்ள போகிறான் என்பது போலதான் பார்த்தான். ஜெர்கின் கழட்டியதும் குளிர் ஊசி முனை போல குத்த ஆரம்பித்தது. ஃபேன் ஷர்ட் கழட்டியதும் கொசுக்கள் வச்சு செய்ய ஆரம்பித்தன. இருவரும் வேகமாக குளிச்சிடலாம் என துண்டை கட்டிக்கொண்டு குளத்தில் இறங்க போனார்கள். அரி, கொஞ்சம் பொறுங்கள் என்று சொல்லி இருவரிடமும் உடம்பில் ஏதேனும் வெளிக்காயம் உள்ளதா என கேட்டார். இல்லை என்றவுடன் இருவரையும் உட்கார வைத்து காதில் பஞ்சை வைத்துவிட்டு இருவரையும் கண் வாய் திறக்கக்கூடாது என்று சொல்லி தலையில் ஏதோ ஒரு எண்ணெய் போன்ற திரவத்தை ஊற்றினான். தலையில் வழிந்தோடும் திரவத்தை உடல் முழுவதும் பூசிக்கொள்ள சொன்னான். எண்ணெயில் இருந்து கெட்ட வாடை அடித்தது. ஆரா என்ன இலவுடா நினைத்தான். இருவரையும் குளத்தில் இறக்கிவிட்டதும் எண்ணெயின் நாத்தம் தாங்க முடியாமல் குளிர் கூட தெரியாமல் குளத்தில் உடம்பை தேய்த்து குளிக்க ஆரம்பித்தார்கள். எவ்வளவு தேய்த்தும் நாத்தம் உடலை விட்டு போகவில்லை. ஒரு வழியாக கரையேறி வந்தார்கள். அரியை பிடித்து திட்டிவிட்டு அவர்களுடைய ட்ரெஸ்ஸை தேடினார்கள். அரி கரு நிற வேட்டியை கொடுத்து கட்டிக்கொள்ள சொன்னான். அரி, வேங்கை மலையிலிருந்து திரும்பி இங்கே வரும் வரை இதுதான் உங்களுடைய உடை என சொன்னான். ஆரா செமகாண்டில் இருந்தான். சஞ்சய் மனதில், இந்த பயகூட வந்ததுக்கு நம்மையும் காட்டுவாசி ஆக்கிட்டாங்களே என மைண்ட் வாய்ஸில் பேசியது கொஞ்சம் சத்தமாக ஆராவின் காதுகளுக்கும் கேட்டது. இருவரையும் உட்கார வைத்து காட்டுப்பூ மாலை போட்டார்கள். கிராமத்து பெரிய மனிதரான பூட்டன் வந்து இருவர் வாயையும் திறக்கச் சொல்லி ஏதோ ஒரு கசாயத்தை ஊற்றினார். கசாயத்தில் அப்படி ஒரு கசப்பு, நெஞ்சு வரை அது ஓடும் பாதையில் கசந்தது. அதன் பிறகு சஞ்சயை எழுந்து வர சொல்லிவிட்டு ஆராவை மட்டும் அமர்த்தி பெரிய பூட்டன் பஞ்சபூதங்களையும் அழைத்து செய்யும் சாங்கியங்களை ஆரம்பித்தார். வானை நோக்கி சூடம் ஏற்றி வணங்கிவிட்டு ஏதோ களிமண்ணை எடுத்து வந்து ஆராவின் மேல் பூசினர். குளத்து நீரை 7 மண் குடங்களில் கொண்டு வந்து ஆரா மேல் ஊற்றினர். பூட்டன் மரத்தை சுற்றி வந்து ஆடிக்கொண்டே ஏதோ பாடினார். பாட்டின் வேகம் கூடியதும் காற்றின் வேகமும் கூடி ஆராவின் மேல் இருந்த ஈரத்தை எல்லாம் காய வைத்து விட்டது. மலை மக்கள் பறையடித்து நெருப்பை வளர்த்து ஆடியபடி பாடினர். காற்றின் வேகத்தில் நெருப்பும் பறையின் ஓசைக்கு ஆடத் தொடங்கியது. தீ பெரியதாய் மரத்தின் அடிப்பகுதியைப் போல 2 ஆள் உயரத்தில் 10 அடி அகலத்தில் எழுந்து எரிந்து கொண்டு இருந்தது. பறை உடுக்கை என தல வாத்தியங்களின் இசையும் பூட்டனின் ஆவேசமான பாடலும் ஆடாதவரையும் ஆட வைத்து கொண்டிருந்தது. அதுவரை மர ஆசனத்தில் அமர்ந்து இருந்த ஆத்திரை எழுந்து வந்து மரத்தை வணங்கினான். ஆத்திரை ஆராவை பார்த்து எழுந்து வா என்றாள். வந்த ஆராவின் கையை பிடித்து கொண்டு ஆள் உயரத்திற்கு மேல் எரிந்து கொண்டிருந்த தீயில் புகுந்து 10 அடிகளுக்கு பின் தீயில் இருந்து ஆராவுடன் வெளியே வந்தாள். ஆத்திரையும் ஆராவும் தீயில் இருந்து வெளியே வந்தவுடன் பஞ்சபூத சாங்கியங்கள் முடிந்தன. சாங்கியங்கள் முடிந்தவுடன் கொட்டகையில் இருந்து மக்கள் களையத் தொடங்கினர். ஆத்திரை ஆராவை கொட்டகையில் இரவு தங்க சொல்லிவிட்டு போய்விட்டாள். ஆரா ஏதோ சொல்ல வாயை எடுத்தாள். ஏதாவது பேசினால் மீண்டும் கேவலப்படுத்துவாள் என்பதால் வாயை மூடிக்கொண்டாள். சஞ்சய் இந்த குளிரில் கொசு கடித்து சாவதற்கு அந்த பேய் அடித்து சாவதே மேல் என்று ஆராவிடம் சொன்னான். அரி, உங்கள் 2 பேருக்கும் குளிரும் கொசுவும் ஒன்றும் செய்யாது, ஏன் இன்னும் அதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எனக்கு என கேட்டான். அப்போதுதான் சஞ்சயும் ஆராவும் எண்ணெயை பூசிய பின் கொசுக்கடியும் குளிரும் இல்லாததை உணர்ந்தனர். சஞ்சய், மச்சான் பாருடா, நம்ம ஜெர்கின் இல்லை, குளிர் தெரியல, இவ்வளவு கொசு பறக்குது, எந்த கொசுவும் கடிக்க மாட்டேங்குது, நாத்தம் பிடிச்ச ஆயிலுக்கு ஏதோ ஒரு பவர் இருக்குடா என்றான். அரி எங்கோ போய் 2 கயிற்று கட்டில் போர்வைகள் கொண்டு வந்து நண்பர்கள் இருவருக்கும் கொடுத்தான். அரியும் அவனது சில நண்பர்களும்
கொட்டகையில் இவர்களுடன் இரவில் தங்கினர். அரி இரவு சாப்பாடுக்கு மலை வாழைப்பழங்களும் வரையாட்டு பாலும் கொண்டு வந்திருந்தான். இருவரும் இரவில் சாப்பிட முடியவில்லை. குடித்த கசாயத்தின் கசப்பு தொண்டையில் இருந்தது. சஞ்சய் ஆராவிடம், மச்சான், இவனுங்க எல்லாம் ஒரு வழியாக கும்மி அடிச்சுட்டு விட்டுட்டானுங்க. அடுத்து கும்மி பேய் வந்து அடிக்கும், அதுக்குள்ள ஒரு தூக்கத்தை போடணும் என்றான். நடு இரவில் எழுந்து அமர்ந்த ஆரா, டாய்லெட் இல்லாத இடத்தில் கொண்டு வந்து விட்டு உசுர வாங்குறாங்க என்றவன் பக்கத்தில் படுத்திருந்த சஞ்சய் விட்ட கொரட்டையில் காட்டில் இருக்கும் புலி கூட பயந்து ஓடிவிடும் போல. எல்லோரும் உறங்கிக் கொண்டிருந்ததால் ஆரா தனியாக கொட்டகையில் இருந்து 100 அடிகள் தள்ளி போய் ஒரு புதரில் அமர்ந்து டேங்கை காலி செய்துவிட்டு எழுந்து வந்தவன் அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போனான். உறங்கிக் கொண்டு இருந்த சஞ்சயை மின்மினி பேய் எயினியின் கையில் இருந்தான். எயினி சஞ்சையின் சங்கை பிடித்து அந்தரத்தில் தொங்கவிட்டு சஞ்சய் கை கால்கள் உதற கழுத்தை நெரித்து கொண்டு இருந்தது. ஆரா கொஞ்சம் பயமின்றி, அவனை விடு, என்கிட்ட வா என்றபடி எயினியின் அருகில் போனான். ஆராவை திரும்பி கூட பார்க்காமல் சஞ்சயை மாவு போல பிசைந்து விட்டெறிந்து விட்டு போனது. ரத்தம் வழிந்து இறந்து கிடந்த சஞ்சயை தூக்கி மடியில் போட்டு, மச்சான், கண்ண மூலிடா என அழுது புரண்டவனை சஞ்சய் தட்டி எழுப்பினான். என்ன ஆச்சு மச்சி என்றான். ஆரா சஞ்சயே, மச்சான், நீ இன்னும் சாகலையாடா என்ன கட்டி கொண்டான். சஞ்சய், என்னடா சொல்ற என கேட்டவனிடம் ஆரா கனவில் நடந்த விபரீதங்களை கூறினான். ஆரா, சரி மச்சான், எல்லாம் கனவு போல, தூங்குவோம் வா என படுத்து விட்டான். சஞ்சய், ஏண்டா நிம்மதியா தூங்கியவனை அலறி எழுப்பி ஹோஸ்ட் ஹண்டிங் ஹாரர் கதையை சொல்லிவிட்டு தூங்குடான்னு சொன்னா நான் எப்படி தூங்க என்றான். இப்பெல்லாம் எனக்கு நல்ல லைட் பூச்சியை பார்த்தாலே பயமா இருக்கு. இந்த காட்டில் என்னன்னா அதுதான் கொள்ளையா சுத்துது. எது பூச்சி எது பேய்னு எனக்கு தெரியாமல் நானே அல்லாடி போய் கிடைக்கேன். பாவி பய கதையை சொல்லிட்டு தூங்கிட்டானே என்று புலம்பியபடி சஞ்சய் படுத்தான். அன்றைய நாளில் சிவா தனது ப்ரொஃபஸர் பாரியை போய் சந்தித்தான். ஓய்வு பெற்ற ப்ரொஃபஸர் பாரி சிவா படித்த காலத்தில் சைக்காலஜிக்கல் பிரிவில் ஹெச்ஓடியாக இருந்தார். பாடத்திற்கு மேலும் தனது அனுபவத்தை கொண்டு மாணவர்களுக்கு நன்றாக உளவியலை பற்றி சொல்லித் தருவார். பாரி தனக்கு ஏற்பட்ட அமானுஷ்ய அனுபவங்களை பற்றியும் தனது மாணவர்களுடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். பாரி ஆர்வமிக்க மாணவனாய் இருந்த சிவாவிடம் மிகுந்த அன்பு கொண்டு அவனுக்கு தனக்கு நன்றாக கற்பித்து தந்தார். நெடுநாளைக்கு பிறகு சந்தித்த ஆசிரியரும் மாணவனும் நிறைய உரையாடிவிட்டு சிவா வந்த வேலையை ஆரம்பித்தான். சிவா நடந்த அமானுஷ்யங்களை விஷயங்களை ப்ரொஃபஸரிடம் கூறினான். பாரி நடந்த விஷயங்களை கேட்டவுடன் சிறிது நேரம் அமைதியாக இருந்துவிட்டு, நீ இதில் என்ன செய்ய போற என கேட்டார். சிவா, சார், நான் அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தேன். ஆனால் நானும் மின்மினி பேயின் சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கிறேன். இதிலிருந்து நானும் அவர்களும் மீண்டு வர வேண்டும். அதற்கான எந்த வழியும் மேற்கொள்ள நான் தயாராக இருக்கிறேன் என்றான். பாரி அதற்கு, நீ வேங்கை மலை போக வேண்டும். வேங்கை மலை போவதற்கு முன் அதை பற்றி நன்றாக தெரிந்து கொண்டு முன்னேற்பாடுடன் செல் என்றார். பாரி தனது காரை எடுத்துக்கொண்டு சிவாவை அழைத்து கொண்டு மாவட்ட மைய நூலகத்திற்கு சென்றார். பல மணி நேரம் தேடிய பிறகு 2 பழைய புத்தகங்களை கொண்டு வந்தார். பாரி சிவாவிடம் அந்த புத்தகங்களை கொடுத்துவிட்டு, இங்க 2 புத்தகமும் 150 வருடங்களுக்கு முன் வெள்ளைக்காரன் ஆட்சி காலத்தில் எழுதியது. முதல் புத்தகம் சிவில் சர்வேக்காக மலை முழுவதும் சுற்றிய ஒரு வெள்ளைக்கார சர்வே இன்ஜினியர் எழுதிய புத்தகம். வேங்கை மலையும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை பற்றியும் விரிவாக எழுதியுள்ளார். மற்றொரு புத்தகமும் அதே காலகட்டத்தில் வேறொரு இன்ஜினியரால் எழுதப்பட்டது. 2 புத்தகங்களும் ஒரே மாதிரி மக்களை பற்றி சொன்னாலும் ஆனாலும் மற்ற விஷயங்கள் ஒன்றுக்கொன்று வித்தியாசமாக உள்ளது. பாரி, நான் புரிந்து கொண்டது, இருவரும் நேரடியாக பார்த்த விஷயங்களை ஒரே மாதிரி எழுதியுள்ளார்கள். வாய்மொழியாக கேட்டறிந்த விவரங்கள் இரண்டும் ஒன்றுக்கொன்று தொடர்பில்லாத மாதிரி பதிவாகியுள்ளது. பாரி, சிவா, நீ இந்த புத்தகத்தை எடுத்து போய் வீட்டில் படித்துவிட்டு அதன் பிறகு வேங்கை மலை போ என்றார். சிவா அவரிடம், எப்படி சார் உங்களுக்கு வேங்கை மலையை பற்றி இவ்வளவு விவரங்கள் தெரியுது என கேட்டான். பாரி உடனே பதில் சொல்லாமல் சற்று யோசித்து, நேரம் வரும்போது உனக்கு தெரியும் என்றார். அன்றைய நாளில்
விடியும் வேளையில் சுந்தர் வசந்தியிடம் நம்ம வேங்கை மலை போகிறோம் என்றார். வசந்தி, என்னங்க நீங்கள் தான் நைட்டில் எனக்கு தைரியம் சொன்னீங்க, இப்போ நீங்களே அங்கே போகலான்னு சொல்கிறீங்க, என்ன ஆச்சு உங்களுக்கு? எனக்காகத்தான் போகணும்னா அப்போ போக வேண்டாம் என்றார். இல்லை வசந்தி, நானாக எடுத்த முடிவு தான், எனக்கு வேங்கை மலையில் ஒரு வேலை இருக்குது என்றார். வசந்தியோ, ஆமாம், எல்லாம் பொல்லாத வேலை, அதுதான் ரிட்டையர் ஆகியாச்சு, இன்னும் என்ன வேலை பார்க்குறீங்க? யாரை ஏமாற்ற பார்க்குறீங்க? நீங்கள் எனக்காக தான் கிளம்புறீங்க, எனக்கு தெரியும் என்றார். சுந்தர் வசந்தியை சமாதானப்படுத்தி காலையில் பஸ் பிடித்து கோவை வந்து அங்கிருந்து ஊட்டிக்கு டாக்ஸியில் வந்து ஹோட்டலில் தங்கினார்கள். சுந்தர் குளித்துவிட்டு சிறிது நேரம் நடப்பதற்காக ஹோட்டலை விட்டு வெளியே வந்து மலைச்சரிவில் நடக்க ஆரம்பித்தார். சரிவின் பக்கவாட்டில் இருந்த புதரிலிருந்து கோரகன் வெளியே குதித்து வந்தான். சுந்தர் ஏதோ காட்டு விலங்கு என நினைத்தவர் கோரகனை பார்த்து இவனும் விலங்கு ஒன்றுதான் என நினைத்தார். கோரகன் சுந்தரை பார்த்து, சுந்தரா, நீ வருவாய் என எனக்கு தெரியும், ஆனால் இத்தனை எளிதில் வந்து விடுவாய் நான் நினைக்கவில்லை என பெருமையாக சொன்னார். சுந்தரோ கோரகனிடம் உனக்காகத்தான் வந்தேன் என்று சொன்னார். கோரகன் சுந்தரை பார்த்து, எப்போது வேங்கை மலைக்கு வருகிறாய் என கேட்டான். சுந்தர் 2 நாளில் இங்கிருந்து புறப்பட்டு வருகிறேன் என்றான். கோரகன், நான் வந்து கூட்டி போகவா என்றான். வேண்டாம், நான் இந்த இடத்திற்கு புதிதா, என்ன நானே வந்து விடுவேன் என்று சொல்லி அவனை அனுப்பி வைத்தார். சுந்தர் இருக்கிற பிரச்சனையில் இவன் வேறு என நினைத்தார். கொஞ்ச நேரம் நடந்த பிறகு ரூமிற்கு வந்த சுந்தர் மறுபடியும் தனது பிளானை மாற்றியமைத்தார். சுந்தர் அவரது செல்போனுடன் பால்கனியில் நின்று பேசிவிட்டு வந்தார். சிவா பாரியை சந்தித்த பின் அவன் வேலை செய்யும் ஹாஸ்பிட்டல் போனான். வழக்கமாக வரும் 1-2 பேஷண்ட்களே இருந்தனர். ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸினால் பாதிக்கப்பட்ட பேஷண்ட்கள் சிவாவிடம் அதிகமாக வந்தனர். ரூபா என்ற ஐடி ஃபீல்டில் டீம் லீடராய் வேலை செய்யும் பெண் வந்து இருந்தாள். அவள் தான் கடைசி பேஷண்ட். அவளை அப்சர்வேஷன் டேபிளில் படுக்க சொல்லிவிட்டு அவளிடம் சில கேள்விகள் கேட்டுவிட்டு அவளை எழுந்து வர சொல்லிவிட்டு வெளியே வந்தாள். நில்லுடா என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தால் ரூபா எழுந்து நின்று இருந்தாள். அவள் கண்கள் முழுவதும் முழு கலராக மாறியிருந்தது. சிவாவை அவர்களுக்கு உதவி செய்ய நினைத்தால் நீயும் மாண்டு போவாய் என்றாள். சிவா, என்ன சொல்ற என திருப்பி கேட்டார். என்ன டாக்டர் என நார்மலாக சிவாவை பார்த்தார். சிவா ரூபாவிடம் ஏதும் பேசி குழப்பாமல் அவளை அனுப்பி வைத்தான். சிவா தனக்கு ஏற்பட்ட ஹாலூசினேஷன் மாயை பயத்தால் ஏற்பட்டது இல்லை, நேரடி மிரட்டலா என யோசித்தான். ஒரு சில மணி நேரங்களில் வீட்டுக்கு வந்ததும் அப்பார்ட்மெண்ட் பிரசிடென்ட் வந்தார். சேகர் வீட்டுக்கு உதவி செய்வதற்காக ஏதாவது நன்கொடை கேட்டார். சிவா தனது பங்களிப்பாக 10,000 கொடுத்தார். சிவா இரவு தனது ரீடிங் சேரில் அமர்ந்து முதல் புத்தகத்தை படிக்க ஆரம்பித்தார். அதில் வேங்கை மலை பற்றியும் அந்த மலை பற்றியும் இருந்தது. வேங்கை மலை போவதற்கான வழி எவ்வளவு கடினமாக இருக்கு என்பது பற்றியும் விவரமாக எழுதியிருந்தது. வேங்கை மலையின் மக்களையும் அவர்களின் குலங்களையும் விவரமாக சொன்னது. வேங்கை மலையில் இருக்கும் முன்னோர்களின் குகையில் பெரிய புதையல்கள் பாதுகாக்கப்படுகிறது. முன்னோர் குகையை அறிந்தவர்கள் அந்த குலத்தை சேர்ந்தவர்கள் மட்டும்தான். வெளியாட்கள் அதற்கு முயற்சி செய்தால் அவர்களுக்கு நடக்கும் பயங்கர விதமான விபரீத சம்பவங்களை பற்றியும் தெளிவாக குறிப்பிட்டிருந்தது. அன்றைய நைட்டில் எயினியும் ரெஸ்ட்ல இருந்தது போல எங்கேயும் வந்து அட்டண்டன்ஸ் போடவில்லை.